கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன அப்படின்ட்டு தெரியும் உங்களுக்கு? வந்து கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்து பிறந்தார். ஓகே, அவர் யார்? அவர் பாலகனாய் பிறந்தார். சரி, வேற என்ன சொல்கிறாங்க? இன்னும் சில பேர் கேட்குறாங்க, இயேசு உண்மையிலேயே யாருங்க? ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, ஏன் வந்தார் இந்த உலகத்தில்? இது இன்னொரு கேள்வி இருக்குது. இன்னொன்று என்றால், ஏன் பிறந்தார்? இதெல்லாம் தெரிவிக்க வேண்டுவது அவசியமாக இருக்கிறது. அவர் இரட்சகராய் வந்தார், பல கோணங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? நிறைய பேர் கேட்குறாங்க, கிறிஸ்துமஸ்னால் என்ன? பிரியாணியும் கேக்கும் இருந்தால் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சபை மூப்பர்கள் இனி கவனமாக கவனிக்கணும். யாராவது வந்து கேட்கும்போது நீங்கள் விளக்கத்தை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இனிமேல் நீங்கள் கிறிஸ்துமஸ், உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன அப்படின்னா, நல்லா ஜாலியாக நான் சபைக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக கொண்டாடிட்டு நல்லா திரும்ப வரும், அதுதான் கிறிஸ்துமஸா? இல்லை இது முடித்தோடனே போய் நல்லா பிரியாணியும் நல்ல ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு எங்கள் சொந்தக்காரவங்களாம் பார்த்து மகிழ்ச்சி தெரிவித்து ஃபோனில் எல்லாருக்கும் வாழ்த்துதல் தெரிவித்து அது கிறிஸ்துமஸா? அது ஒரு பக்கம், அஸ் அ செலிப்ரேஷன் அது வந்து. ஆனால் உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? செலிப்ரேஷன் வேறு, அர்த்தங்கள் என்பது வேறு. உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? வேதத்திலிருந்து இன்று ஒரு ஆராய்ச்சியை நாம் பார்ப்போம். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சத்தியத்தை கேட்கும் போதே நான் சொல்லுகிறேன், போகும் பொழுதே அவ்வளவு விடுதலையாக ஆகி போவீர்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். பாருங்க, உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன அப்படின்னா, தேவ தூதன் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். என்னங்க, தேவ தூதன் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டதா உண்மையான கிறிஸ்துமஸா? ஆமாம், நான் இன்னைக்கு அதை தெரியப்படுத்துகிறேன். தெரிவிக்கும் போது தான் அதனுடைய உண்மையான ஆழத்தின் அர்த்தங்கள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். திருப்புவோம் லூக்கா 2வது அதிகாரம், லூக்கா 2 2வது அதிகாரம், லூக்கா 2 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று 11, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாருங்க, அந்த முக்கியமான ஒரு அர்த்தம் அங்கே போட்டிருக்குது. பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, இன்று, எல்லாம் சொல்லுவோம் இன்று, இந்த நாளில் தான் தேவன் பிறந்த நாள்ன்றோம். ஆனால் அதில் முக்கியமான ஒரு காரியம் தொக்கி நிற்குது. என்னன்னு தெரியுமா? அதில் தேவதூதன் அறிவித்த காரியம் என்ன? இன்று, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், இரட்சகர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் இரட்சகர். அதனால தான் கிறிஸ்து அதோட சேர்த்து இரட்சகர்ன்றது இணைக்கணும். வெறும் கிறிஸ்து பிறந்திருக்கிறான்னு தேவதூதன் சொல்லப்படலை. என்ன சொன்னா? கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப எங்கு போனாலும் இந்த நற்செய்தியை ஜாய்ஃபுல் கொண்டு வரக்கூடியதான் இந்த கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்னன்னா, கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். இரட்சகரை விட்டுறக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இந்த இரட்சகர் பிறந்திருக்கிறார்ன்றத லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் மீகா என்ற தீர்க்கதரிசி, மீகா எழுதின புஸ்தகம்னு சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம். அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மீகா என்ற தீர்க்கதரிசி 500 வருஷங்களுக்கு முன்பே தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியம்தான் நமக்கு ஒரு இரட்சகர் பிறப்பார் என்ற காரியத்தை மீகா தீர்க்கதரிசி 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னார். பாருங்க, அது எப்பன்னு தெரியுமா? ரோம சக்கரவர்த்தி 500 வருடங்களுக்கு முன்பு அவன் குடிமதிப்பு எழுதும்படி சொல்லுவான். பாருங்க, அந்த சட்டம் இயற்றப்ப என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? இங்க இருந்து, அதாவது அப்ப மரியாள் அந்த இரட்சகர் அறிவிக்கப்பட்ட, யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மெய்ப்பர்களுக்கு அது அறிவிக்கப்பட்டது. அந்த தருணங்களில் ஏன் அந்த தேவ தூதன்
இரட்சகர் என்று ஏன் சொல்லுகிறான்? வேற என்னன்னாலும் சொல்லியிருக்கலாம். ஏன் இரட்சகர் என்ற பதத்தை யூஸ் பண்றார்னா, மீகாவும் அதை தீர்க்க தரிசனமாய் 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை தீர்க்க தரிசனமாய் சொன்னவர் தான் மீகா. அவரும் இதே வசனத்தை குறிப்பிடுகிறார், இரட்சகர் பிறப்பார் என்று. அப்ப அவர் சொன்ன உடனே பிறக்கல. கவனிங்க, அவர் சொன்ன உடனே பிறக்கல. அது எந்த தருணங்கள், அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வாசிச்சுட்டு ஒழுங்கா போயிடுறோம் கடகடன்னு. அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்துகிற வேலை தான் நம்முடைய வேலை. அதனால தான் பிரசங்கியார் ரொம்ப அவசியம். எத்தனை பேர் சொல்கிறீங்க பிரசங்கியார் ரொம்ப அவசியம்? ரொம்ப முக்கியம். நல்ல பிரசங்கியார் ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்கள்லாம் ஜெபம் பண்ணணும். என்ன காரியத்துக்காக தெரியுமா? ஆண்டவரே, என் போதகரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும், அவருடைய ஞான அறிவால் நிரப்பும், எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தையில் எங்களுடைய சபைக்கு தெரியப்படுத்தும் என்று நீங்கள்லாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு நீங்கள் எல்லாம் முக்கியமான ஒரு ஆட்கள். அப்போ மீகா தீர்க்கதரிசி 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன காரியத்தை இப்போ லூக்கா அங்கே சொல்கிறாரு. அதை எழுதி வைக்கும்போது தேவ தூதன் தோன்றி மெய்ப்பர்களை அறிவிக்கிறான். இது எந்த மாதிரி காலகட்டம் அப்படின்னா, ரோம சக்கரவர்த்தி அந்த மதிப்பில் இருக்கும்போது இயேசு பிறந்த உடனே எங்கே போகிறாங்க? குடிமதிப்பு எழுதும்படி இங்கே இருந்து அவருடைய ஊருக்கு போகணும். போகும்போது கிட்டத்தட்ட 80 மைல் பிரயாணம் பண்ணி வருவாங்களாம். பாருங்கள், 80 மைல். இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கே நம்மளுக்கு வெண்டு கலன்றது அந்த மாதிரி இருக்குது. அதுவும் நல்ல பஸ்ஸில் போகலன்னா முடிஞ்சிச்சு, அப்படியே ரொம்ப இதாகிடுவோம். ஆனால் 80 மைல் பிரயாணம். அந்த காலத்தில் பஸ் இல்லை, காரு கிடையாது, பைக்கு கிடையாது. ஆனால் இந்த காலத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஸ்தோத்திரம்னு சொல்லி? இன்றைக்கி உங்களை சென்னைக்கு இல்லை திண்டுக்கலுக்கு எதாவது நடக்க விட்டால் நடப்பீங்களா? நம்ம இங்கே இருக்கிற பக்கத்து வீட்டுக்கே நம்மளால் நடக்க முடியல. சில பேருக்கு இங்கே இருக்கிற, நான் அங்கே சாஃப்ட்வேர் போகிறேன், இங்கேருந்து எனக்கு பைக்கில் போகிறதுக்கே அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் 80 மைல் தூரம் கண்டிப்பாக போய் குடிமதிப்பு எழுத வேண்டும். அந்த மாதிரி ஒரு நடத்துக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. அதனால தான் சரித்திரத்தையே 2ஆக பிரித்தவர் இயேசு. மிக 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன காரியத்தை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அங்கே இயேசு பிறக்கும்போது இரட்சகர் என்று பிறந்தார். அந்த இரட்சகர் என்று தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அந்த இரட்சகர் என்றால் என்ன அப்படின்றத இன்றைய மெசேஜாக இருக்க போகிறது. கவனிங்க. அதனால தான் ஒரு ஆசிரியர் விதமாய் சொன்னால், சரித்திரத்தை நடத்தி கொண்டு வந்தவரை தேவன் தான் என்று. அன்னைக்கு மிக 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னதை மாறலை, நடக்கலை. ஆனால் சொன்னது எங்கே நடக்குது? 500 ஆண்டுகளுக்கு அப்பால் இயேசு பெத்லகேம் என்ற ஊரில் பிறக்கிறார். எப்போ சொன்னது? 500 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இந்த வார்த்தை நிறைவேறலே நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிறோம். இல்லை, நிறைவேறும். உறுதியாக பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை மாறிடும். அன்னைக்கு பழைய ஏற்பாடில் இயேசுவின் ரத்தம் சிந்தப்படலை, எதுவுமே கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாடில் நமக்கு தேவன் இருக்கிறார், பரலோகமே நமக்கு பின்னாடி வேலை செய்கிறதுனா உங்களுக்கு பதில் அதிக நிச்சயம். அதனால தான் அந்த இரட்சகர்ன்ற பதத்தை கவனிங்க. அன்னைக்கு அவங்களுக்கு யாருமே கிடையாது. சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர் நம்முடைய தேவன். அதனால தான் இயேசு இந்த உலகத்திற்கு இன்னும் பேசிக்கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஹிஸ்டரியிலே போட்டு பார்த்தோம் அப்படின்னா, கிமு கிபி 2ஆக பிரித்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு ஏன் அதை கிறிஸ்துவுக்கு முன் என்று கிறிஸ்துவுக்கு பின் என்று அழைக்கிறார்கள்னா, சரித்திரத்தை 2ஆக பிரித்த தேவன் ஒரே நபர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மீகா சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் 2500 ஆண்டுகள் கழித்து தேவன் பெத்லகேம் என்ற ஊரில் பிறக்கிறார். அதனால தான் ஒரு பாஸ்டர் விதமாக சொன்னார், ஹிஸ்டோரி இஸ் த ஹிஸ் ஸ்டோரி என்று சொன்னார். பாருங்க, சரித்திரம் என்பது தேவன் நின்று நடத்துவது, பிரித்து வாசிக்க முடியாத சூழ்நிலை தான் ஹிஸ்டோரி. ஹிஸ்டோரின்றது வெறும் வரலாறு கிடையாது, அதை நின்று நடத்தி கொண்டு இருப்பது. வரலாறு வேலை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, லாங் அகோ ஒன்ஸ் அப்பான் எ டைம். படிச்சிருக்கிறீங்களா சின்ன பிள்ளையெல்லாம்? லாங் அகோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கிறோம். போயம்லாம் எழுதும்போது எழுதுவோம், ஒன்ஸ் அப்பான் எ டைம் போயம்லாம் எழுதும்போது.
ஆனால் தேவன் ஒன்ஸ் அப்பான் எ டைம் சொல்லலை, இந்த லாங் ஆகும்னு சொல்லலை. அன்று மீகா சொன்ன வசனம் அப்படியே நிறைவேறி கொண்டு வந்து 500 ஆண்டுகள் கழித்து தேவன் ஹிஸ்ட்ரியை அவரே வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதனால தான் தேவனே கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் அவர் வேறுபாட்டை காண்பித்தார். காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. நிறைய பேர் நினைக்கிறாங்க கடவுள் எப்போ வருவார் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த காலத்தில் யூதர்கள். தேவன் ஒரு சரியான வழியை அவர்களுக்கு காண்பிக்கிறார். நான் தான் வந்து பிறப்பேன், கிறிஸ்து சொன்ன மாதிரியே தீர்க்க தரிசனம் உரைத்த மாதிரியே நிச்சயமாகவே நடக்கும் என்பதை அவர் அறிந்தனால தான் அந்த 500 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனத்தை சொன்னார் பாருங்க. இப்போ நமக்கான சரித்திரத்தை திரும்ப வழி நடத்துகிறவர் அவரே. அவருடைய கரம் எல்லாவற்றையும் வழி நடத்த வல்லது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரித்திரத்தை சொன்ன மாதிரியே தேவன் வழி நடத்தினார்னா உங்களை குறித்த நோக்கத்தையும் திட்டத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்றால் உங்களை வழி நடத்தாமல் இருப்பாரா? நிச்சயமாக அவருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக உங்களை வழி நடத்தி செல்லும். தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் மரியாளும் யோசேப்பும் நடத்தி வந்த காரியம். பாருங்க மரியாள் ஒரு கன்னிகையா இருக்கிறா. யாராவது கன்னிகிட்ட வந்து டக்குன்னு ஒரு தூதன் வந்து சொன்னும் போது யாராமே அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களா? ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். ஆனால் தேவ தூதன் சொல்றான், பயப்படாதே, உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ள குழந்தை, அது இரட்சகர். அங்கேயும் இரட்சகர்ன்ற பாதத்தை கவனிக்கிறோம். அந்த இரட்சகர் தேவ தூதன் உருவாக்கிக்கிட்டே வர்றான் பாருங்க. அந்த இரட்சகர் என்ற பதத்தை அவன் காண்பித்து கொண்டே வருகிறது பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். அதனால தான் உண்மையான கிறிஸ்துமஸ் என்பதை குறித்து இன்றைக்கு நான் உங்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. மரியாளையும் யோசேப்பு அங்கே ஒருத்தன் அவன் ஓடி போகலான்னு பார்க்குறான். ஐயா, அவள் வந்து என்னென்ன கல்யாணமே பண்ணலை, அவள் கர்ப்பவதி ஆகிட்டா, அவள் மேலே கொண்டு போய் என் தலையில் கட்ட பார்க்குறீங்களே, நீ என்னையா அப்படின்னு அவன் ஓடுறான். ஆனால் சொப்பனத்தில் என்ன பண்ணுறார் தேவன் காண்பித்து, மரியாளை தள்ளி விடாதே, அவளிடத்தில் பிறக்கும் வித்து தேவனுடைய பரிசுத்த வித்து. தேவன் பாருங்க வழி நடத்துறாரு. இவன் ஓடுறான், அவளும் வேணான்றா. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாரு? தூதனை கொண்டு வழி நடத்தி செல்லுகிறார். அந்த வார்த்தை நிறைவேறதற்காக தேவன் என்ன காரியத்தை செய்கிறார் பாருங்க. அப்போ நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நீங்கள் கீழா இராமல் மேலா இருப்பீர்கள், வாளா இராமல் தலையா இருப்பீர்கள். இன்று ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு. அப்ப அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற அளவும் உங்களை கைவிடுவாரா? சொன்ன வார்த்தையவே அவர் வந்து சரித்திரத்தையே மாற்றி அமைக்கிறதுக்காக எவ்வளவு வேலையை பார்த்தாருன்னா, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக வேலையை பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? நிச்சயம் பார்ப்பார். அதனால தான் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அன்ற அறிவிக்கப்பட்டது பாருங்க. அந்த கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டே வந்தது. சரித்திரத்திற்கு நேராக வழி நடத்துறது அதே கரம். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வருகின்ற காரியங்கள் நன்மையான காரியங்கள், அந்த காரியங்களுக்கு அவருடைய கரமே உங்களை பிடித்து வழி நடத்த வல்லது. ஆமென். வழி நடத்தும். விசுவாசிங்க. 2024 எப்படி இருக்க போகுது? இந்த கிறிஸ்துமஸ்ல நான் சொல்றேன், அவருடைய கரம் 2ஆக பிரிக்கும். அவருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக உங்களை வழி நடத்தும். அந்த சரித்திரத்தை 2ஆக மாற்றினதே வல்லமையான கரம். யோசேப்பு மரியாளையும் கொண்டு இன்னைக்கு வர வச்சது பாருங்க. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அந்த சரித்திரமே யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். எத்தனை பேருக்கு அது புரியுது? கொஞ்சம் இவ்வளவு காலகட்டங்கள் மீக 500 ஆண்டுகளுக்கு சொன்னதை எத்தனை தடங்கள், எத்தனை இது வந்து, ஆனால் தேவன் முடித்தாரா இல்லையா? முடித்தார். அவர் பிறந்தார். அதனால தான் தேவ தூதர்கள் ஏன் அந்த இரட்சகர்ன்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா, அன்றைய காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, அந்த பேக்ரவுண்டை கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும். அந்த கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற வார்த்தையுடைய அந்த வல்லமை என்ன அப்படின்னா, அன்றைய காலத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, நல்லா கவனிங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு இக்கட்டான காலம். அது என்ன காலம் அப்படின்னா, கொடூரமான மன்னர்கள், கொடூரமான அரசாட்சிகள் வந்து மன்னன் அவர்களை, அந்த மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான் பாருங்க. அடினா அடி, ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அந்த காலத்தில். ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க,
கிறிஸ்து பிறப்பதற்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அடினா அடி, வேதனைனா வேதனை, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம், ரொம்ப கொடுமைப்படுத்தி சித்திரவப்படுத்தி கொண்டிருந்தாங்களாம் பாருங்கள். இவ்வளவு வரி நீ எனக்கு கொடுத்தே ஆகணும், இப்படி தான் நீ பண்ணணும். இவர்கள் நல்லா வாழ்ந்துட்டு பாருங்க, ஒரு கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த தருணம் அப்படிப்பட்ட தருணம். ஒருத்தருக்கு வீண் பகை, பொறாம, ஒருத்தன் மேலே வந்துட்டு அவனை எப்படியாவது கீழே கவுக்கணும்னு சொல்லி மன்னனை யோசிப்பானாம் பாருங்க. தனக்கு விருப்பப்பட்டவங்க மட்டும்தான் மேலே வரணும், தனக்கு இஷ்டப்பட்டவங்க மட்டும்தான் மேலே உயரணும், யாருமே உயரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சதிகார ஆட்சி நடந்து கொண்டிருந்த தருணம் அது. அந்த காலத்தில் கடவுள்கள் மறைய ஆரம்பித்த காலமும் அது. ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. அந்த காலத்தில் கடவுளுடைய நம்பிக்கையே போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன நம்பிக்கை தெரியுமா? கிறிஸ்து நீ வரமாட்டாரு, இந்த தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்களே கிடையாது என்று சொல்லத்தக்க ரீதியாக மக்கள் ஏங்கி தவித்து புலம்ப ஆரம்பித்து, கிறிஸ்து இருந்தால் அப்படி நடக்குமா? நீ நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க, ஏசு நானும் கோயிலுக்கு போகிறேன் பண்ணுறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்து வந்துட்டாரு, ஆனால் நம்ம புலம்பிக் கொண்டு தான் இருக்கோம். அன்னைக்கு கிறிஸ்து அவர்களுக்கு இல்லை. கொடுங்கோல் ஆட்சி, மன்னனுடைய ஒடுக்கம் பாருங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எல்லாவற்றிலும் ஒடுக்கம். அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. அதனால என்ன ஆரம்பித்தாங்கன்னு தெரியுமா? அந்த மக்கள் எல்லாம் கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்லை, அந்த மாதிரி ஒரு நினைப்புக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி நம்முடைய மக்களையும் பார்க்குறீங்களே, அப்படி தானே இருக்கிறாங்க. கடவுள்ன்ற ஒருத்தர் இருந்தார்னா கண்ணை திறப்ப மாட்டாரா? என்னைய காரியங்களை மாற்றி அமைக்க மாட்டாரா? ஒருவேளை அவ்விதமாக நீங்களும் நினைத்து கொண்டிருந்தார், ஒருவேளை இந்த லைவில் பார்த்து கொண்டிருந்தால் நான் சரி, இப்படிப்பட்ட கடவுளே கிடையாது என்ற அர்த்தங்களுக்குள்ள நீங்களும் வந்துட்டீங்களா? அதே காலகட்டங்கள் தான் அன்று வாழ்ந்த மனிதர்களும் இருந்தார்கள். கடவுளே கிடையாது, மறைய ஆரம்பிச்சிருச்சு, கடவுள் ஒன்று இல்லவே கிடையாது, எந்த கடவுளும் இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க. கடவுளை மக்கள் வணங்க மறுத்தார்கள். யாரையா கடவுள்? கொடுங்கோல் ஆட்சி, அடினா அடி, இவன் நிமிந்தானா அடி மேலே மிதி மேலே விருகுது. எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலையே கிடையாதா? இதிலிருந்து ஒரு சமாதானமே இல்லையா? அப்படி என்ற யோசனைக்குள்ள போயிருந்த காலங்கள், அந்த காலங்கள் மூட நம்பிக்கை அதிகமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் இப்படி இருந்தால் அப்படி நடக்கும், அப்படி இருந்தால் அப்படி நடக்கும், நட்சத்திரமெல்லாம் கண்டு அதை பார்த்து ஜாதகம் பார்த்து ஆரம்பித்த அதே காலம்தான் அந்த 2ஆம் நூற்றாண்டு. அப்போயே அதை ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்கள். இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலில் இருக்குது, ஹிஸ்டரியில் இருக்குது. இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், அந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை சொல்கிறேன். ரட்சகர்னா இங்கிட்டு பெரட்டலாம், ரட்சிக்கிற தேவன், நம்மளை பாவத்திலேருந்து ரட்சிக்க தேவன். ஆனால் அதனுடைய பேக்ரவுண்டு தான் ரொம்ப முக்கியம். அது எந்த காலத்தில் சொல்லப்பட்டது? சும்மா நம்மளும் இன்னைக்கு சொல்லலாம், உங்களுக்காக தாவீதின் ஊரில் ரட்சகர் பிறந்திருக்கிறாரு, உங்களுக்காக ரட்சிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஆனால் ரட்சிப்புனா அர்த்தம் என்ன? அந்த அர்த்தத்தை தெரிஞ்சாதானே நம்ம என்ன பண்ண முடியும்? ரட்சிப்பு என்னன்னா அவ தான் பாட்டு படிக்கும் போதே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க முடியுங்க. ரட்சிப்புன்றது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. மரணம் என்பது சில மனிதர்கள் இந்த மாதிரி அடிமைப்பட்டாங்க. சில மனிதர்கள் மரணம் என்பது பெரிய பயமாக இருந்துச்சு. எப்படின்னா அந்த மக்கள் எல்லாரையும் சந்தோஷம் இல்லாமல் இருந்தார்கள். ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எல்லாவற்றிலும் அவமானம், போராடலாம் அவமானம். நீ யார் இப்படிப்பட்டவன்? நீ வந்து கீழே, நான் வந்து மேலே, ஒடுக்குனாங்க எல்லாத்தையும் மக்கள் எல்லாம். நீ மேலே வர்றதுக்கு ஒரு லாயக்கும் கிடையாது, நீ எப்பேற்பட்ட, நம்ம ஊரில் சொல்கிறாங்களே, நீ என்ன, நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க, நீ என்ன ஆளு, நீ எந்த ஆளு, அந்த மாதிரி காலகட்டங்கள் நின்ற ஒரு இடம் பாருங்க. அடிமைப்படுத்தி அவமானப்படுத்தி சரியான செய்ய முடியாத காரியம், பாவம் மேற்கொண்டு இருந்த காரியம். அந்த காலத்தில் பாவம்னா பாவம் பெருக்கெடுத்து கொண்டு இருந்தது. வாழ்ந்த விதத்தை பார்க்கிறவர்களுக்கு அவர்களுக்கே பிடிக்கல, அங்க வாழ்ந்த மக்களுக்கே பிடிக்கல. சே, இப்படி வாழ்றதுக்கு போயிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் உயர்ந்த காலகட்டம். அந்த காலகட்டம் 2 நூற்றாண்டுகள் இதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன் இப்படி முடிகிறது எதுவும் தெரியல. இப்படிப்பட்ட காலகட்டம்
அவர்களுடைய மனதை புண்படுத்தி வாட்டி எடுத்த காலகட்டம். இந்த தருணத்தில்தான், நல்ல கவனிங்க, இந்த தருணத்தில்தான் இரட்சகர் என்ற வார்த்தை அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆமென். எப்பேற்பட்ட பாருங்க, அடிக்கி நொறிச்சு ஒன்றும் இல்லாமல் சாகுறன்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் சாக முடியாத ஒரு காலகட்டம். மன்னன் அடிச்ச நொறுக்குறான், முதுகெல்லாம் வேற ஏதோ ஒன்று ஆகிறது, ஒடுக்குறாங்க. அவன் இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு வச்சு இது பண்ணுறப்ப இந்த வார்த்தை அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையில் இதிலிருந்து என்னால் விடுதலை ஆக முடியல, இந்த இந்த பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது, என்னை கீழ்த்தட்டமாக தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் எழும்பணும்னு ஆசைப்படுறேன் ஆனாலும் மிதிக்கிறாங்க, ஏன் இந்த உலகத்தில் வாழணும்னு சில நேரம் யோசனைலாம் வருதுன்னு ஒருவேளை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று பிறந்திருக்கிறார். ஆமென். இப்பேற்பட்ட காலகட்டங்களில் அந்த தூதன் அறிவிக்கும் போது மெய்ப்பர்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறத நாம் பார்க்கிறோம். இரட்சகர் எனக்கு பிறந்திருக்கிறாரா? யார் யாது? மூட நம்பிக்கைகளும் பெரிய பெரிய காரியங்களும் உள்ள போட காலகட்டம், தெய்வங்கள் இல்லை என்று சொன்ன காலகட்டங்களில், அப்பேற்பட்ட நாட்களில் தேவ தூதன் தோன்றி சொன்ன வார்த்தை தான். எங்க திருப்புங்க, இப்ப படிங்க, இதோட அர்த்தத்தை இப்ப புரியும் பாருங்க. லூக்கா 2:10 இப்ப நீங்க படிங்க. தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு. இப்ப வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த வசனங்கள் எல்லாம்? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன நற்செய்தி? இனி நீ அடிமைத்தனத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இனி நீ பாவத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இனி நீ அடிமை கிடையாது, யாருக்கும் நீ அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை மீட்டு ரட்சிக்க ஒருவர் பிறந்திருக்கிறார், அவர் கிறிஸ்து என்னும் இரட்சகர். ஆமென். இதைத்தான் பாருங்க அறிவிச்சும் போது அவங்க சந்தோஷமா கீத வாக்கியங்களை பாடிட்டு போறாங்கன்னா இதுதான் பேக்ரவுண்டே. நம்ம வாசிட்டு போயிடுறோம், ஆனால் உண்மையான அங்கே நடந்த அர்த்தம் இதுதான். அடிமைப்பட்டு கிடந்தவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை. அதனால தான் உடனே கிட்டார் அந்த மெய்ப்பர்கள் எல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, பாடிக்கொண்டே போய் சுற்றி சுற்றி அறிவிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நமக்கு இரட்சகர் பிறந்துட்டாரு, நமக்கு இரட்சகர் பிறந்துட்டாரு. இனி விடுதலை, இனி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, இனி பாவத்திலிருந்து விடுதலை, இனி சாபத்திலிருந்து விடுதலை, இனி நான் அடிமை அல்ல, நான் சுவாதீனன் என்று சொல்லி சொல்லி கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று எனக்காக உங்களுக்காக பிறந்திருக்கிறார்கள். ஆமென். அவர்களுக்கு மட்டும் இல்லை, அவர்களுக்கு மட்டும் அறிவிக்கலை, இன்று உங்களுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் இந்த நேரம் இருக்கலாம், அதே நாட்களில் அதே நேரங்களில் வாழ்ந்த அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாதிரி நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஆமென். எல்லா ரீதியிலையும் செழிக்க, எல்லா ரீதியிலையும் நாம் மேன்மை அடைய இரட்சகர் பிறந்திருக்கிறார். இப்போ ரட்சிப்பு என்ற பதத்திற்கு அர்த்தத்தை கவனிங்க. இப்போ புரியுதா? ரட்சிப்புன்னா சாதாரணமான காரியம் இல்லை. அன்னைக்கு உள்ள மக்களுக்கு அறிவிக்கப்பட்டபோது ஒரு மனுஷனுக்கு எவ்விதமாக இருக்கும். அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நூற்றாண்டுகள் வாழ்ந்தப்ப யாராவது அவனை எதிர்த்து இப்படி பார்த்துட்டா போதும் பாருங்கள், குனிஞ்ச தலை நிமிரக்கூடாது. நிமிர்ந்தான் அப்படின்னா அவனுடைய ஆடைகள் எல்லாம் உரியப்பட்டு ஒரு சிறைச்சாலையில், இருட்டு அறையில் சிறைச்சாலையில் உள்ளே போட்டுருவாங்களாம். அந்த சிறைச்சாலைக்குள்ளே கீழே என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, சின்ன சின்ன ஆணிகள் எல்லாம் வச்சுருப்பாங்களாம் பாருங்கள். தூக்கி போடுறப்ப அவன் எங்கே விடுவான், எங்கே பண்ணுவான் தெரியும். கீச்சி கீச்சி ரத்தம் உள்ளே அவன் இருட்டு அறைக்குள்ளே இருப்பானா, எங்கே ஒரு ஓரத்தில் மூலையில் உட்காந்துருப்பானா பாருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பானா. அது ஒரு படமே வந்துச்சு பாருங்க அந்த காலத்தில், கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ யோசிப்பாங்களா அவங்களாம், என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, என்னை விடுவிக்கிறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா, என் வாழ்க்கை இப்படியே போயிருமா. ஒருவேளை நீங்கள் அநேக தடவைகள் இப்படி யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் அன்னைக்கு அவன் சிறைச்சாலையில் இருந்த மாதிரி உங்கள் வீட்டில் யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் நடக்குமா? இந்த நன்மையான காரியங்கள் நடந்து முடியுமா?
யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை ஓரத்தில் உட்காந்து சில இடங்கள் உங்களே அறியாமல் கண்களில் தாரையாக கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானா பாருங்க. அப்போ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நான் சொன்னேன்ல, இந்த தேவ தூதர்கள் அவங்க சொன்னோடனே இந்த மெய்ப்பர்கள் பாடிக்கொண்டே போனாங்கன்னு. பாடிக்கொண்டே போகும்போது இவனுடைய காதில் அது விழுகுது பாருங்க. பயப்படாதிருங்கள், இதோ உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் சொல்லிக்கொண்டே போகும்போது இவன் காதில் அது விழுகுது பாருங்க. விழுந்த உடனே இதுல இருந்து ரட்சிக்க யாராவது என்னால் முடியுமா, இதுலேருந்து மாற்றத்தை காண முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாழ்கிறப்ப இந்த வார்த்தை காதில் விழுகுது. இரட்சகர் பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறந்திருக்கிறார். சடிதியான ஒரு விடுதலை கிடைக்குது பாருங்க. ஏன்னா இந்த இரட்சகரை பிடிக்கணும் அப்படின்னா இவங்களெல்லாம் விடுதலை பண்ணணும். அவன் அந்த அந்நாட்டு அரசாண்டவன் அவன் ஒரு பிளான் போடுறான். இவனை விடுவிக்கணும்னா அவனை பிடிக்கணும், அந்த குழந்தையை பிடிக்கணும். அதுக்காண்டி இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுறான். இது எதுக்கு நடந்துச்சுன்னே தெரியாது. ஆனால் அவன் உண்மையிலேயே வெளியே வந்தப்போ மிகுந்த ஆனந்த கண்ணீர் விட்டு அப்போ தான் அந்த உலகத்தையே பார்க்குறான் பாருங்க. பார்த்தோன்னே சொல்கிறான், உண்மையிலேயே ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், எனக்காக பிறந்திருக்கிறார். அவன் சொன்ன காரியம் தான் உண்மையான இரட்சகர், நான் கண்டுட்டேன். தேடி ஓடுறான் பாருங்க. அதிலிருந்து அவனுடைய மாற்றம் பெரிய மாற்றம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ பாருங்க, கிரேக்க பாஷையில் இரட்சகர் என்பதற்கு சொட்டீரியா, அந்த இரட்சகர் என்பதற்கு அண்டர்லைன் பண்ணி வேணா எழுதிக்கோங்க. கிரேக்க பாஷையில் இரட்சகர் என்பதற்கு சொட்டீரியா, ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதாவது இந்த சொட்டீரியா அப்படின்னு வருதுல கிரேக்க பாஷையில், அதில் என்னென்னலாம் அடங்கியிருக்கு. ரட்சிப்புன்னா வெறும் ரட்சிப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரட்சிப்புன்னா என்ன? அதுதான் இன்னும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். ரட்சிப்பில் என்னென்ன இருக்குது தெரியுமா? பாதுகாப்பு, எல்லாவற்றிலும் பாதுகாவல். வேதம் சொல்லுகிறது, அன்று ஜனங்கள் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா விதத்திலும் பாதுகாக்கப்பட்டாங்க. சங்கார தூதன் உள்ள வரும்போது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களை என்ன பண்ணது? பாதுகாத்தது. இந்த ரட்சிப்புன்ற பதத்தில் பாதுகாப்பு என்று அடங்கி இருக்கிறது. இன்னொன்று, சந்தோஷத்திற்கு கொண்டு வருவது ரட்சிப்பு என்ற அர்த்தத்துக்குள்ள, சந்தோஷத்துக்குள்ள கொண்டு வருவது ரட்சிப்பு. அது யாருக்குன்னா, அன்னாள் அநேக வருஷங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தாள். அவள் தன்னுடைய தேவனை நோக்கி கூப்பிடும்போது இந்த ரட்சிப்பு அவளுக்கு வந்தது. அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது என்ற பதத்தை நீங்க பார்க்க முடியும். நான் சொல்லுகிறேன், உங்கள் துக்கமும் சந்தோஷமாய் மாறும். ஆமென். நடக்கும் பாருங்க, இந்த ரட்சிப்புக்குள்ள அது இருக்குது. இன்னொன்று, அச்சுறுத்தும் சூழ்நிலை வரும் பொழுது அவருடைய ஒத்தாசை நமக்கு சேருகிறதா இருக்கிறது. அதோடைய பொதுவான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது தான் அதோடைய அர்த்தம். அந்த உதவின்றதுக்கு ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவது. அது எங்கே இருக்குது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவரோட மீட் எடுத்து மோசை கூட்டிகிட்டு வராரு. ஏதோ ஒரு இடத்துல ஸ்டெக்காகி நிற்கிறாங்க. எந்த இடம்? செங்கடலில் நிற்கிறாங்க. செங்கடலில் நிற்கிறப்ப முன்னாடி என்னது? செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை. இப்போ எப்படி யாரு நம்மளை ரட்சிக்கிறதுக்கு யாரு இருக்கிற? மோசே சொல்லி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிறேன். மோசே உன் கோலை உயர்த்து. அந்த கோல் உயர்த்தப்படுகிறது. அதனால தான் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். அவன் நேராக வானத்துக்கு நேராக அவன் கைகளை உயர்த்துறான். செங்கடல் என்ன பண்ணப்பட்டது? பிளக்கப்பட்டது. வெட்டாந்தரையை போல இருந்தது. செங்கடலில் களிமண். நீங்கள் கொஞ்ச காலத்தில் தண்ணி அங்கேயே இருந்துச்சுன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? சகதியாக இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் ஆச்சரியமாய் அவர்களை வழி நடத்தினார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்று முதல் நீங்கள் ஆச்சரியமாய் வழி நடத்தப்படுவீர்கள். அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படும். திறக்காத வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் பாதுகாப்பு வரும். நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, இது நடந்தால் நல்லா இருக்குமே, இது நடக்கணும், அதுக்காண்டி ஒரு முன்னேற்ற பாதையில் ஒரு விசுவாசத்தில் அடி எடுத்து வச்சிருக்கிறீங்களா, நான் சொல்லுகிறேன், செங்கடல் உங்களுக்கு முன்பாக திறக்கும். திறக்காத வாசல் எல்லாம் திறக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க முன்னாடியும் க்ளோஸு பின்னாடியும் க்ளோஸு, நான் நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் நீங்கள் சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இரட்சகர் ஒருத்தர் இருக்கிறார். உதவி வரும் அந்த இரட்சகரிடத்திலிருந்து. ஆமென். செங்கடல் முன்னால் பிளக்கும். இவர்கள் எல்லாம் போய் அக்கறைக்கு சேர்றாங்க. இவனை துரத்திட்டு வந்தவன் என்ன ஆகுறான்? செங்கடலுக்குள்ள
மூழ்கி போய் விடுகிறான். அப்போ நான் சொல்லுகிறேன், இன்னொன்று வெற்றி. இந்த ரட்சிப்பு என்ற பதத்தில் வெற்றி என்று அர்த்தம் அடங்கி இருக்கிறது. வெற்றி உண்டாகும். வெற்றி இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இதை எப்படி செய்யலைன்னு ஒரு எனக்கு தெரியாத அளவுக்கு எண்ணங்கள் இருக்குதா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ரட்சிப்புக்குள்ள வெற்றி அடங்கி இருக்கிறது. ஆமென். இந்த ரட்சிப்பு என்பது பெரிதான காரியம். இன்னொன்று, ரட்சிப்பில் பாவத்தில் இருந்து காப்பாற்றப்படுவது. ரட்சிப்பு எப்படிங்க பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுவது? முக்கியமான ஒரு காரியம். தேவன் ரட்சிப்பில் மிக மிக மனித குலத்துக்கு முக்கியமான காரியம் பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுவது. சங்கீதம் 51 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது மனம் திரும்பி அழுகிறான். ஏன் மனம் திரும்பி அழுகிறான்? அதுக்கு முன்னாடி பாருங்க, பச்சைபால்ன்ற ஒரு பெண்ணை என்ன பண்ணுறான்? இச்சையோடு பார்க்குறான், அவளோடு பாவம் செய்கிறான். பாவம் செய்து என்ன ஆகுது? அவன் பாருங்க, அவனுடைய கணவரை முன்னால் விட்டு என்ன பண்ணுறான்? இவனே கொலை செய்யும்படி தூண்டுறான். இதுக்கெல்லாம் காரணம் தாவீது. இப்போ வெளியே போகிறான், பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சதனை குற்றம் மனசாட்சி கொத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ நப்தலி ஒரு தீர்க்கதரிசி வராரு. ஒரு ஆட்டுக்குட்டி, நிறைய ஆட்டுக்குட்டி இருக்கான, ஒரு ஆட்டுக்குட்டியை ஒருத்தர் தெரியாமல் அடித்து சாப்பிட்டானா அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான் பாருங்க, அவனை யார் உண்மையிலே நான் கண்டுபிடிச்சா அவன் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு 100 மடங்கு அந்த தண்டனையை கொடுப்பேன். நப்தலி ஒரே வார்த்தையில் போடுறார் தீர்க்கதரிசி, அந்த மனுஷன் நீயே அப்படின்னா. தாவீது குற்ற உணர்ச்சியில் குத்தப்பட்ட உடனே சங்கீதம், அதனால தான் சங்கீதம் 51 போய் படிச்சிங்கன்னா அதைத்தான் அவன் சங்கீதம் 51 தேவனுக்கு ஏறெடுக்கிறான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் சொல்கிறான் பாருங்க. நாத்தான் தீர்க்கதரிசி, அது நப்தலி இல்லை, நாத்தான் தீர்க்கதரிசி. அது மன்னித்துக் கொள்ளுங்கள், நாத்தான் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறான். சொன்ன உடனே அவன் சொல்லும்போது உள்ளத்தில் குத்தப்பட்டவனாக இப்போ என்ன இருக்குதுன்னா, இப்போ தேவன்கிட்ட போய் கதறான். ரட்சிப்பின் தேவனே, சங்கீதம் 51 எடுங்க. சங்கீதம் 51:14. இன்றைக்கும் தேவன் நம்மளை மீட்டு பாவத்திலிருந்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். 51:14. தேவனே, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை உள்ளத்திலிருந்து அழுது புலம்புறான் பாருங்க. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை ரட்சியும். அந்த ரட்சிப்புக்குண்டான அர்த்தம் பழைய ஏற்பாடுலையும் ஏங்கி தவித்த ஒரு காரியம். பாவம் மூடப்பட்டதை அன்றி பாவம் என்ன படலை? கழுவப்படலை, தூய்மையாக்கப்படலை. அன்னைக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுது அப்படின்னா பாவம் என்ன பண்ணுது? 1 வருஷம் தான் கேரண்டி, அடுத்த வருஷம் கிடையாது. அவங்க பண்ணலை அப்படின்னா முடிஞ்சிச்சு அவங்களுடைய வாழ்க்கை. ஆனால் பிரைஸ் காட், தேவனை நம்ம இன்னைக்கு துதிக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? இரட்சகர் பிறந்தனால. அந்த இரட்சகர் தான் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆமென். பிறக்கும் பொழுதே தான் யார் என்பதை தெரிந்த ஒரு ஆட்டுக்குட்டி இயேசு மட்டும்தான். உங்களுக்காகவே அவர் பிறந்திருக்கிறார். அதனால தான் பாருங்க, எனக்கு யார் இல்லையே, எனக்கு அவங்க இல்லையே, சொந்தக்காரவங்க இல்லையே, அவங்க இல்லையே, யார் இருந்தா இல்லையா உங்களுக்கு என்ன? உங்க கூட வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். உங்களோடு இருக்கும்போது நீங்க யாருக்காண்டீங்க கவலைப்படணும்? அவங்க இவங்க, நான் சொல்றேன், உதவி வரும் கண்மலை நோக்கி உங்களுடைய ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்க கண்களை ஏறடுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமர் உங்களுடைய என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து உயர்த்த அவர் நல்லவரும் வல்லவருமாயிருக்கிறார். இப்ப பாவத்துல கதறான். இப்போ ரட்சிப்பை தாவீதுக்கு திரும்ப கொடுத்து என்ன பண்ணுறாரு? எளியவனை புழுதியிலிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற தேவன். நான் சொல்லுகிறேன், வருகின்ற நாட்களில் நீங்களும் எளியவர்களாக இருக்கலாம். ஒருவேளை நசுங்கி போய் ஒடுக்கலாம். நிறைய பேர் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களை ஒடுக்கினவர்கள் மத்தியிலே நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் வளருவீர்கள். நீங்கள் நீதிமான் பனையை போல செழித்து கீமனில் உள்ள கேதுரு மரங்களைப் போல வளருவான். அப்ப நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாம் வளருவீர்கள். நம்ம சபை வளரும். நம்முடைய சபை மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் எல்லா ஆத்துமாக்கள் ஓடி விழுகிற நாட்கள் வரும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். இதுதான் விசுவாசம் பாருங்க. அன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த இரட்சகர் அவனுக்கு இருந்தது. அப்ப எல்லா ரீதியிலையும் காப்பாற்றுவது ரொம்ப முக்கியம். அதனால தான் இரட்சகர் அதற்காக பிறந்திருக்கிறார். ஆமென். அப்போ என்ன மாதிரி காரியத்தில் அங்கே அறிவிக்கப்பட்டது பாருங்க. அந்த இரட்சகர் யாரு?
இயேசுதான் அந்த இரட்சகர். ஆமென். இன்னைக்கு உள்ளேயும் வெளியையும் ரட்சிப்புக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவத்தை உள்ள யாராவது எந்த ஒரு அழுக்க கழுவுறதுக்காண்டி யாராவது முடியுமா? எந்த பவுடர்னாலாவது முடியுமா? டைடு, சர்ஃபெக்சல் என்னென்னமோ சொல்றீங்க, உள்ள போட்டு கழுவி தூய்மையாக்கி காமிங்க பார்க்கலாம். முடியாது. அதை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு இரட்சகர் தேவை. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு அவசியமான ஒரு தேவை இரட்சகர். இயேசு அவசியம் இன்னைக்கு ஒருத்தனுக்கு. அந்த இரட்சகர் இருந்தார் அப்படின்னா வெற்றியாய் வாழலாம், சுகமாய் வாழலாம், எல்லா ரீதியிலும் வெற்றியை வாழலாம், பாவத்திலிருந்து விடுதலை ஆகலாம், பாதுகாப்பா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஐஸ்வர்யவானா இருக்கலாம். இதெல்லாம் தேவை அந்த இயேசு என்னும் இரட்சகர். ஆமென். உள்ளேயும் வெளியையும் அவர் இன்னைக்கு தேவை. புதிய ஏற்பாட்டில் அநேகர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் காண்பிக்கிறேன். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் வேண்டும். மத்தேயு 1:21 பாருங்க. நேரம் இல்ல காரணம் சொல்றேன். யோசேப்பு தூதன் சொல்ற காரியத்தை கவனிக்கிறீங்க. அதுல அவன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். இன்னொன்னு எபிரெயர் 7:25 அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறான் பாருங்க. கடைசி வரை அவனை ரட்சிக்கிற வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய தேவன். அது ஒண்ணு. இன்னொன்னு சமாரியா ஸ்ரீ யோவான் 4:22 மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. இந்த சமாரியா ஸ்ரீ யார்? இவ ஒரு பாவியான ஸ்ரீ. இவ இயேசு கிட்ட வந்து அவருடைய உள்ளதெல்லாம் இயேசு சொல்றாரு. சொன்ன உடனே பாருங்க, இவ என்ன பண்றா? ஊர் முழுக்க போய் இயேசுனுடைய நற்செய்திய சொல்ல ஆரம்பிக்கிறார். நிச்சயமாகவே நான் இயேசுவை கண்டேன், அவர் உண்மையிலேயே பிறந்திருக்கிறாரு, அவர் இங்கே தான் இருக்கிறாரு, தாவீதின் குமாரனோன்னு எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ சொன்னதை வச்சு நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். அவரை நாங்களே கண்ணார கண்டபடியால் அவர் உண்மையிலேயே அவர் இரட்சகர் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். அப்போ பாருங்க, அப்போஸ்தலர் 5:31 உண்மையான இரட்சகர் அவர்தான் என்று அங்கேயும் ஏற்றுக்கொள்கிறத பார்க்கிறோம். எத்தனை ரட்சிப்பு நாம் காமிக்க முடியும் பாருங்க. என்னைக்கு நீங்களும் நானும் இந்த உள்ளத்தில் ஆழத்தில் இந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் தயாரா? யாரெல்லாம் இவர் தான் இரட்சகர், இவர் மட்டும்தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும், இவர் மட்டும்தான் உள்ளேயும் வெளியையும் என்னை மீட்டு ரட்சிக்க முடியும் என்று யாரு அங்கீகரிக்கிறார்களோ, யாரு நம்பி இரட்சகரே எனக்குள் வாரும் என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பின் தேவன் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இதைத்தான் போய் சுவிசேஷம் சொல்லணும். எத்தனை பேர் இனிமேல் இரட்சகர் என்ற பதத்திற்கு வெறும் இரட்சகர் பிறந்திருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. ரட்சிப்புக்குள்ள இவ்வளவு இருக்குது. சும்மா நம்ம இரட்சகர்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் சொல்கிறேன், ரட்சிப்புல இவ்வளவு இருக்குதுங்க. இப்போ யாராவது தேவனை துதிக்காமல் இருப்பீங்களா? உங்களை ரட்சித்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் உணர்வில் வரணும், ஜெபத்தில் வரணும். என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த பாடலாம் பாடும்போது இதெல்லாம் வந்தால் தான் நம்ம தேவனை துதித்து பாட முடியும். அதுக்குரிய அர்த்தம் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சரி, ஏதோ ஒரு பாட்டு போகுது, ஏதோ ஒன்று போகுது அப்படின்னு நினைப்போம். இரட்சகர்ன்றதை இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ போய் இந்த இரட்சகர் பாட்டெல்லாம் வரும்போது நீங்கள் பண்ணி பாருங்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கண்ணீர் பெருக்க எடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். நான் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டில் வியாதியில் சுகத்தை கொடுத்து அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கிறது பாருங்க. அதுவும் இல்லாமல் வியாதியிலிருந்து காப்பாற்றப்படுவது தேவன் மட்டுமே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பெரிய ஒரு ஆள் இருந்தால் தான் பாருங்க, உள்ளத்தில் கேன்சர் பாருங்க, அதாவது இரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷர் டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறாங்க. டாக்டர்கிட்ட காமிப்ப இதோட நீங்கள் வந்து அந்த ஒரு 4 ஸ்டேஜ்னு சொல்லுவாங்களாம் பாருங்க. அதில் அவங்க 3ஆவது ஸ்டேஜ் இருக்கிறாரு, உனக்கு 4ஆவது ஸ்டேஜ் வந்து டச் பண்ண போது நீ மரணிக்கிற தருவாயில் இருக்க அப்படின்னு சொல்லும்போது இவன் ஓன்னு அழுகிறானா, நான் எந்த தீங்கும் செஞ்சதில்லையே, யாருக்கும் எந்த தவறும் செஞ்சதில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு அழுது புலம்பும் போது ஒரு காரியம் நடக்க பாருங்க. அது என்ன காரியம் தெரியுமா? வீட்டில் அழுதுகிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு சத்தம் கேட்குதான், பயப்படாதே, உனக்காக இரட்சகர் ஒருவர் பிறந்திருக்கிறார், உன் பாவத்தை மன்னிக்க, உன் சாபத்தை போக்க, வியாதியிலிருந்து விடுதலையாக்க ஒரு இரட்சகர் உனக்காக இருக்கிறார்ன்ற இந்த வார்த்தையை எங்கேயோ கேட்டானா பாருங்க. கேட்ட உடனே வெளியே வந்தானா, ஒரு பாஸ்டர் கீழே நின்று இவர் தெருப்பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். வந்தோடனே சொன்னானா, ஐயா நான் இப்படி உண்மையிலேயே இந்த இரட்சகர் என்னை ரட்சிக்க முடியுமா, பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியுமா,
கேட்ட உடனே நிச்சயமாக முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ இரட்சகரா உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன்னா உன் ரட்சிப்பு சமீபம், உன் சுகவாழ்வு சமீபம் அப்படின்னாராம். ஐயா நான் உண்மையிலேயே அந்த ஆண்டவர் இரட்சகரை ஏற்றுக்கொண்டேன், அங்கேயே மண்டிட்டான் பாருங்க. அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். இந்த மனுஷன் பாருங்க உள்ளே போனோடனே அவர் உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று ஆகுறது மாதிரி சம்திங் ஃபீல் ஆகிறத உணர்ந்தாராம். உடனே டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர்கிட்ட போய் சொன்னாராம், டாக்டர் அவன் பாருங்கள் எவ்வளோ விசுவாசம் பாருங்கள். உடனே வந்து என்னை எப்போ செக் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ செக் பண்ணால் மட்டும் மேலே மாறிடுமாயா அப்படின்னா, நீங்கள் இப்போ செக் பண்ணுங்க, என்னை இந்த வியாதியிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார் என்னுடைய இரட்சகர் அப்படின்னா நான் டாக்டர்கிட்ட. என்ன மாதிரி ஒரு இது பாருங்கள். டாக்டர் இப்படியே பார்த்தாராம். அவருக்கே அந்த இரட்சகர் பாடம் தெரியல. அவர் ஒரு அஞ்ஞானி பாருங்கள். இரட்சகரா யார் யாது நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாராம். டெஸ்ட் பண்ணி பார்த்தா டாக்டர் வியந்து போய் அவன்கிட்ட வந்தாராம். ஏய் உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ண? உனக்கு உண்மையிலேயே 3rd ஸ்டேஜில் இருந்து 4th ஸ்டேஜுக்கு நீ கடக்க போகிற. உண்மையிலேயே இதான் நிலவரம். நீ 3 மாதம் இருப்ப, அவ்வளோதான் உண்மையிலேயே. இந்த ரிப்போர்ட்டும் போன ரிப்போர்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தேன்னா உண்மையிலேயே அவர் சொன்னாராம் பாருங்க, உண்மையிலேயே நீ அந்த வியாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டப்பா அப்படின்னாராம். அவரே அறியாமல் ரட்சிப்புனா என்னன்னே தெரியாது. அவர் சொன்னாராம், நீ உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லும்போது சொன்னானா, அந்த இரட்சகர் யாருன்னா இயேசு அப்படின்னா பாருங்க. உடனே அந்த டாக்டர் மண்டிட்டு, ஆமேன், இத்தனை காலம் படித்த படிப்பு உன்னை குணப்படுத்த முடியல, ஆனால் உண்மையின் தேவன் உன்னை சுகத்திற்குள்ள வழி நடத்தி இருக்கிறார். அவரே தேவன் இரட்சகர், உண்மையிலே இரட்சகரை ஏற்றுக்கொண்டாராம் பாருங்க. இன்னைக்கு பெரிய பெரிய டாக்டர்களாக இருக்கட்டும், ஆனால் அவர்களுக்கும் இந்த இரட்சகர் தேவை. பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், எந்த உயர் பதவியில் இருந்தாலும் இரட்சகர் ஒருவர் இருந்தார்னா எல்லாவற்றிலும் மீட்டு ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த இரட்சகர் நமக்கும் தேவை, சுகத்துக்கு தேவை, பலத்துக்கு தேவை. உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர்கள் எதிர்பார்த்த அப்படி ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், மீட்டு ரட்சிக்க. நான் சொன்னேன்ல எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு போய் இரட்சகர்னு சொன்னால் அவள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா? நான் சொல்லுகிறேன், தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற இரட்சகர் பிறந்திருக்கிறார். தன்மேல எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இன்னைக்கு உங்களை ஐஸ்வர்யவனாய் மாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரே தேவன் இயேசு. இரட்சகர் பிறந்திருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிற ஒரே தேவன் இயேசு. உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும்? இந்த காலை வேளையில் எல்லாவற்றையும் இந்த ரட்சிப்புக்குள் அடங்கி இருக்கிறது. இப்போ நான் சொல்லுகிறேன், கட்டப்பட்டவர்கள், வியாதியில் இருக்கிறவர்கள், நிம்மதி இல்லாமல் இருக்கிறவர்கள், தரித்திரத்தில் இருக்கிறவங்க, சுகம் தேவைப்படுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. அதுதான் கிறிஸ்துமஸ், அதுதான் கிறிஸ்து இரட்சகர். ஆமென். இந்த கிறிஸ்துமஸே அதுதாங்க நற்செய்தியே. உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஒரு குட் நியூஸ் எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும் சொல்லணும்னா என்ன சொல்லணும் தெரியுமா? இரட்சகர் பிறந்துட்டார். இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். ஆமென். நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவர்களை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லவில்லை, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வெறும் கிறிஸ்தவர்களையே இல்லை கிடையாது, பாவிகளையும் மீட்டு ரட்சிக்க கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து பொதுவானவர். நம்ம தான் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிறிஸ்து நினச்சிக்கிறோம். இல்லை இல்லை, கிறிஸ்து உலகத்திற்கே எல்லாவற்றிற்கும் தேவையானவர். பாவத்தில் நிறைந்த மனுஷனுக்கு கிறிஸ்து தேவை, தரித்திரனுக்கு கிறிஸ்து தேவை, குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு கிறிஸ்து தேவை, பிள்ளைகளை வழிநடத்த கிறிஸ்து தேவை. இந்த இரட்சகர் உங்களுக்கு தேவை. இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நான் சொல்லுகிறேன், இந்த இரட்சகர் தான் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். உங்களை வழிநடத்த, உங்களை காப்பாற்ற, பாவத்திலிருந்து மீட்டு எடுக்க இந்த இரட்சகர் பிறந்திருக்கிறார். அதனால தான் ரட்சிப்பு ஒருவர் மூலமாகவே வருகிறது என்று ஓசியாவில் பார்க்குறோம். கடைசியாக பார்த்து முடிப்போம். ஓசியா எழுதின புஸ்தகம், ஓசியா 1049 பக்கம் பாருங்க. ஓசியா 1வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யூதாவின் வம்சத்தாருக்கோ
நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை இரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை இரட்சிப்பேன் என்றான். ஆமென். இன்னைக்கு வில்லுனாலும் பட்டயத்தினாலும் நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி போனா வெற்றி வந்துடும், இப்படி போனா வெற்றி ஒருவராலே மாத்திரம் இருக்கிறது. அந்த வெற்றி யார்கிட்ட இருக்குன்னு தெரியுமா? அவருடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு ரட்சிப்பு ஒருவருக்குள்ள இருக்கிறது. அவர் யாருன்னா இயேசு மாத்திரமே. அவர்தான் ரட்சகர். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க அவர்தான் ரட்சகர்? அவர் மட்டுமே ரட்சகர். இந்த ரட்சகரை உலகம் பூரா போய் சொல்லுங்க. ரட்சிப்புக்குள்ள இவ்வளவு காரியம் அடங்கியிருக்கு. ரட்சிப்புன்ற பதத்துல சொட்டோரியா, அது ஜோன்ற பதத்துல வருது. இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம் ரட்சிப்புக்குள்ள. விட்டா உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது நான் சொல்றேன், இந்த ரட்சிப்போடு இப்போ இந்த பிரியாணியை அனுபவிங்க. இந்த ரட்சிப்போடு எல்லாவற்றையும் அனுபவிங்க. ஸ்தோத்திரத்தோடு எல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதா இல்லை. இப்போ பிரியாணி அல்ல, கிறிஸ்துமஸ் தாத்தாவும் முக்கியம் அல்ல. யார் முக்கியம்? ரட்சகர் தான் நமக்கு முக்கியம். ரட்சிப்பின் தேவன் நமக்கு முக்கியம். இந்த ரட்சிப்பின் தேவனை உள்ளத்தில் போகும்போது இந்த இயேசுவை கூட கூப்பிட்டு போயிருங்க. இந்த ரட்சிப்பின் தேவன் உங்கள் வீட்டுக்குள்ள தேவை. இந்த ரட்சிப்பின் தேவன் நம்ம வேலை பார்க்குற இடங்களில் தேவை. இந்த ரட்சிப்பின் தேவன் எல்லா இடங்களையும் தேவை. போகும்போது இந்த ரட்சகரை உள்ள அழைத்து கூட்டி கொண்டு போங்க. உங்கள் வாழ்க்கையே மறுமலர்ச்சி ஆகும். ஆமென். ஓகே, ஜெபம் பண்ணுவோம். Thank you Lord, thank you Lord, thank you to Jesus, glory to Jesus, hallelujah, hallelujah. இந்த ரட்சிப்புக்காக ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துவோமா? Thank you Lord, thank you Lord. கொஞ்சம் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாருங்க. இந்த ரட்சிப்பு இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்ம நிற்கிறோம். இந்த ரட்சிப்பு இருக்கிறனால தான் நம்ம இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ரட்சித்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்க முடியுது. ஆமென். சொல்லுங்க, இயேசுவே எனக்குள்ள இரட்சகராய் நீர் இருக்கிறீர். நீ ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறீர். இந்த ரட்சிப்புக்குள்ள என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறதோ அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அதை நாங்கள் கட்டவிழ்த்துடுகிறோம். பிரச்சனைகளை கட்டுகிறோம் ஆண்டவரே. இது முதற்கொண்டு கிறிஸ்துமஸ் நாளில் நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இரட்சகரை நான் என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். புதிதான இரட்சிப்புக்குள்ள ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவருடைய புதிதான இரட்சிப்பு என்னை மாற்றட்டும். என்னுடைய மனதை மாற்றட்டும், என் எண்ணங்களை மாற்றட்டும், என் சிந்தனைகளை மாற்றட்டும். எல்லாவற்றையும் இரட்சிப்பு மீட்டு எடுக்கட்டும். ஆமென். சொல்லுவோம். பரலோகத்தின் தகப்பனையும் துதிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் மண்டே வருகிறோம். இந்த இரட்சிப்பு கர்த்தாவே, கிறிஸ்து இயேசுனும் இரட்சகர் எங்களுக்காக பிறந்திருக்கிறீர். இரட்சிப்பின் தேவனை கர்த்தாவே ஒவ்வொரு மக்களும் போகும் பொழுது கொண்டு செல்லட்டும் ஆண்டவரே. இந்த இரட்சிப்பின் தேவனை கொண்டு செல்லட்டும். இல்லங்களில் கொண்டு போகட்டும். உள்ளங்களிலே இந்த இரட்சிப்பு உண்டாகட்டும். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு பெரிய இரட்சிப்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. கர்த்தாவே என்று வாசித்த பொழுது அந்த மக்கள் ஏங்கி தவித்த அந்த காரியங்கள் போல மக்கள் எதெல்லாம் இந்த காலை வேளையில் ஏங்கி தவிக்கிறார்களோ அந்த வேளையில் இரட்சகர் அவர்கள் மத்தியில் பிறக்கட்டும். ஒருவேளை வியாதியில் இருந்தால் சுகத்தின் இரட்சகர் சுகத்தினால் அவர்களை மூடி மறைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பாரங்கள் மறையட்டும், பிரச்சனைகள் ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தினால. இன்றிலிருந்தே ஒரு பெரிய மாற்றத்தை கட்டவிழ் தொடுகிற இயேசுவின் நாமத்தினால. பிசாசை அதட்டுகிற இயேசுவின் நாமத்தினால. அவனுடைய வல்லமைகள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது கல்வாரி சிலுவையில். நீர் பிறந்த நாளிலேயே கர்த்தாவே எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோமே. நாங்கள் சொல்லுகிறோம், இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எங்களுக்குள்ள நீர் பிறந்திருக்கிறபடியால் எங்களை பார்க்கிற, எங்களை எதிர்க்கிற மக்களாகட்டும், மனிதர்களாகட்டும், பிசாசுகளாகட்டும், எல்லா மனிதர்களும் கண்டு பயப்படத்தக்க ரீதியான பெரிய மாற்றத்தை காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொருவரை இரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்.
கர்த்தாவே மனதும் ரட்சிப்புக்குள்ள மறுரூபமாகட்டாண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.